அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு குயிக்காக பார்த்துடலாம். ஹாப்பி மண்டே. எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த புது வாரத்தை. அதோட நேற்று நம்ம சேனலில் கம்பேரிசன் வீடியோ சாம்சங்கோட A33 vs A53 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணலாம். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G லான்ச் இந்தியாவில் டிலே ஆகும் அப்படின்னு தெரியுது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நத்திங் ஃபோன் 1 இதோட ப்ரீபுக் டீட்டெயில்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தலாம். ஏர்டெல் அவங்களுடைய யூசர்ஸ்க்காக வந்து ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 858. அதோட டெக் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 10,000 பேர் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணுறதில்ல. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. 5G இந்தியாவில் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி 10 நாள் முன்னாடி தான் ட்ராய் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதோட 5G ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி இல்லைனா நாங்கள் ஜூலையில் கண்டக்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 5G ஆப்ஷன் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. 5G ஆப்ஷன் டிலே ஆச்சுன்னா அப்போது 5G லான்ச்சும் வந்து இந்தியாவில் டிலே ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ இன்ஃபர்மேஷன். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெலிகாம் செக்டர்ஸ் வந்து திடீர்னு போயிட்டு கோர்ட்டில் ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணிட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது வந்து இங்கே 5G ஆப்ஷன் கண்டக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் காரணம். ஸோ ஏன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ராட்பேண்ட் வெர்சஸ் டெலிகாம் நிறைய வாட்டி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டெக் அப்டேட்லேயே ஒரு 3-4 வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகம். இன்னும் ஆப்ஷன் கிட்ட வருது இல்லையா, எல்லாருமே வந்து எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சண்டை போடுறாங்க. ஸோ ப்ராட்பேண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து இங்கே ஹையர் ஹெண்டில் இருக்கிறது அமேசான், மெட்டா இவங்களும் வந்து ஆட் ஆன் ஆகிக்கிறாங்க ப்ராட்பேண்ட் சர்வீஸோட. அவங்க வந்து கவர்மெண்ட் அதாவது ட்ராய் வந்து டைரெக்டாக 5G என்னென்ன பேண்டோ எங்களுக்கு வந்து அலாட் பண்ணிவிடுங்க, நாங்கள் ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன்லாம் வரமாட்டோம், எங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு அலாட் பண்ணி வந்து டைரெக்டாக இதை பர்சனலாக பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எல்லா பேண்ட்ஸும் நீங்கள் ஆப்ஷனில் கொண்டு வரணும், யார்கிட்ட பணம் அதிகம் இருக்கோ யார் கெத்தோ நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ஸ் முதல்லேருந்தே போயிட்டுருக்கு. ப்ராட்பேண்ட் சர்வீஸ் வர்சஸ் டெலிகாம் ஆப்ரேட்டர். ட்ராய் அண்ட் மினிஸ்டர்ஸ் வந்து இது கரெக்டாக டெசிஷன்ஸ் எடுக்க முடியாமல் வந்து அவங்களும் யோசிக்கிறதுனால வந்து இப்போ வந்து டைரெக்டாக ஒரு வேளை ப்ராட்பேண்டுக்கு கொடுத்துருவாங்களோ 5G ஸ்பெக்ட்ரம் நடத்தாமல் ஆப்ஷனே நடத்தாமல் சில பேண்ட்ஸ் வந்து டைரெக்டாக ப்ராட்பேண்ட் சர்வீஸ்க்கு கொடுத்துருவாங்களோன்னு பயந்து போய் டெலிகாம் செக்டர் வந்து டைரெக்டாக கோர்ட்லேயே போய் அப்பீல் பண்ணிட்டாங்க. ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் இந்தியாவில் நடந்தால் வந்து ஓப்பன் ஆப்ஷனாக நடக்கணும், யார்கிட்ட பணம் இருக்கோ யார்கிட்ட பவர் இருக்கோ வாங்கிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணதுனால இப்போ ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் நடக்கிறதே டிலே ஆகிற மாதிரி தெரியுது. ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் டிலே ஆச்சுன்னா இந்தியாவில் 5G லான்ச்சோ டிலே ஆகும், 5G ரோலோட்டும் டிலே ஆகும். ஏர்டெல் அவங்க யூசர்ஸ்க்காக வந்து ஒரு புது யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபீச்சர் தான் இப்போ ஏர்டெல் யூசர்ஸ்க்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் மிஸ் கால் அலர்ட் ஃபீச்சர். இனிமேல் உங்களுக்கு ஏதாவது மிஸ் கால் வருது அப்படின்னா அது SMS மூலமா உங்களுக்கு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஸோ SMSல யாரெல்லாம் மிஸ் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த ஃபீச்சர் தான் இப்போ இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க, ஸ்மார்ட் மிஸ் கால் அலர்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தேங்க்ஸ் ஆப்பில் போய் பார்க்கணும். ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் தான் என்னென்ன மிஸ் கால் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். ஆனால் இனிமேல் உங்களுக்கு SMSலேயே வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ எப்போல்லாம் இந்த SMS ஒரு மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை அவுட் ஆஃப் நெட்வொர்க் சர்வீஸ், நெட்வொர்க் கவரேஜ் இல்லை, அந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் நெட்வொர்க் கவரேஜ் ஏரியா போன உடனே உங்களுக்கு மிஸ் கால் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தாலும் வந்து அப்போ ஏதாவது கால்ஸ் ரிசீவ் ஆயிருந்தாலும் உங்களுக்கு SMS அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் இனிமேல் SMS அலர்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வரும். வாட்ஸ்அப்புடைய லேட்டஸ்ட் வெர்ஷனில் இப்போ ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட் ஆகிற மாதிரி தான். ஏன்னா குரூப் மெம்பர்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆரம்பிச்சிங்கன்னா மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 256 பேர் இருக்கலாம் ஒரு குரூப்பில். ஆனால் இனிமேல் வந்து இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு 512 பேர், ஸோ 512 யூசர்ஸ் வந்து இனிமேல் ஒரு குரூப்பில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரே குரூப்பில். நத்திங் ஃபோன் 1 இந்தியாவில் ஜூலை 12 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லேண்டிங் பேஜ் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ லேண்டிங் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரீபுக் டீட்டெயில்ஸும் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ப்ரீபுக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை யார் வேணாலும் 2000 ரூபாய் கொடுத்து ப்ரீபுக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ரைஸ் இப்போ வரைக்கும் தெரிய வரல. ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் தெரிய வந்திருக்கு. ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 6GB 128GBயில் ஸ்டார்ட் ஆகுது. அகைன் மிடில் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 256GBயில் இவங்க கொண்டு வராங்க. ஹையர் வேரியன்ட் டாப்
டாப் வேரியன்ட் 8GB 128GB அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிவ்யூவில் இருக்குது. டெக்னோ அமேசானில் ஒரு புது டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் டெக்னோ போவா 3 அப்படிங்கிற பேரில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. எப்போ மாதிரி இவங்களுடைய யூஎஸ்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பேட்ரி 7000 mAhல இது லான்ச் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மீடியாடெக் உடைய ஹீலியோ G88 இவங்க கொண்டு வராங்க. கூடவே 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், டுவல் ஸ்பீக்கர்ஸ், 50 மெகா பிக்சல் கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக பட்ஜெட் கேட்டகரியாக 11,000 to 12,000 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பிக் பேட்டரியோட டெக்னோ போவா 3 அமேசானில் லான்ச் ஆகும். OnePlus அடுத்ததாக ஒர்க் பண்ணுறது OnePlus-10. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற 10 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு கேமரா மாடியூலோட தான் இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 8+ Gen 1. ஸோ லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் SoCல இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப், 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, எப்போ மாதிரி இவங்களுடைய AMOLED பேனலோட OnePlus-10 இந்த ஃபீச்சர்ஸோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட OnePlus அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பிடிச்சது அவங்களுடைய ஆக்சிஜன் OS, அதுக்கப்புறம் அலர்ட் ஸ்லைடர். இந்த ரெண்டு விஷயம் தான் நிறைய பேருக்கு பிடிச்சது. இந்த ஆக்சிஜன் OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் ஓடுது. அலர்ட் ஸ்லைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ OnePlus வந்து பட்ஜெட் கேட்டகரி இனிமேல் மிட்ரேஞ்ச் எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க. பட் அலர்ட் ஸ்லைடரோட ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் 50,000க்கு மேலே தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். POCO F4 ஆல்ரெடி லான்ச் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலில் லைவ் இமேஜஸ் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் ரெட்மி K50 சீரீஸில் எப்படி இருந்தோ அதே கேமரா மாடியூல் அவுட்லுக் டிசைனோட வரப்போது. Snapdragon 870 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட்டு குளோபலில் இந்தியாவிலையும் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து குளோபலில் லான்ச் பண்ணுறதுனால ப்ரைஸஸ் ரிவீலாக இருக்குது. இது $456 அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ $456 அப்படின்னு சொல்லும்போது வந்து 35,000 to 36,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் குளோபலில் லான்ச் ஆகுது. Snapdragon 870 35,000 சொல்லாதீங்க, எப்பவுமே குளோபலை விட இந்தியாவில் கம்மியாக வரும். ஸோ இந்தியன் மணி வேல்யூக்கு பார்க்க போனால் வந்து ஒரு 7,000-8,000 ரூபாய் கம்மியாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ 27,000-26,000 கிட்ட 25,000 to 27,000 கிட்ட இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன். அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். ஏர்டெல் யூசர்ஸ்க்கு என்ன புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் AQI ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லுங்க. அதில் வின்னர் வந்து ராமன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.